டேய் பப்பு, என்னடா எல்லாரும் இப்படி ஓடி வராங்க? அங்க ஒரு ஹோட்டல்ல முட்டை வச்சு ஃப்ரீயா சோறு போடுறாங்கன்னு சொன்னாங்க. உடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஏன்டா இப்படி தலை தெறிக்க ஓடி வராங்க? அங்க போன அப்புறம் தான் தெரிஞ்சது, ஹோட்டல் ஒர்க்கர் கஸ்டமரை பிடிச்சி அவன் தலைய செவத்துல முட்டை வச்சு அப்புறம் சோறு போடுறான்யா. டேய் பப்பு, எதுக்குடா ஊரே உன்னை தேடிக்கிட்டு இருக்கு? பின்ன என்னங்க, ஒரு ரீல்ஸ் போட்டா உருப்படியா மத்தவங்களுக்கு யூஸ் ஆகணும், இல்ல மத்தவங்கள சிரிக்க வைக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு போட்டோ போட்டு நான் என்ன ஜாதின்னு சொல்லுங்க பாப்போம்னு போட்டிருக்கா. அதான் உள்ள புகுந்து நீ தான் என் பொஞ்சாதின்னு கமெண்ட் போட்டுக்கிட்டு. டேய் பப்பு, என்னாச்சு இப்படி வர? எங்க என்னோட பர்த்டே கிஃப்ட் எங்கன்னு பொண்டாட்டி கேட்டா, ரொமான்டிக்கா இருக்கும்னு நான் தாண்டி உன்னோட பெரிய கிஃப்ட்னு சொன்னேன். அதுக்கு சட்டை ஏன் கிழிஞ்சிருக்கு? கிஃப்ட பிரிச்சு பாக்குறேன்னு சொல்லி பிரின்னு பிரிச்சுட்டா. டேய் பப்பு, இன்னைக்கு ஒரு தத்துவம் சொல்லுப்பா. கேட்டுக்கோங்க, தொலைஞ்ச சாவிக்கும் அடி இல்ல, அத தொலைச்சவனுக்கும் அடி இல்ல. தன்னோட கடமையை செஞ்ச பூட்டுக்கு தான் அடி விழும். அது மாதிரி நல்லது சொன்னவங்களுக்கும் நல்லது செஞ்சவங்களுக்கும் தான் அடி விழும். டடா பப்பு, ரொம்ப அழகா சொன்ன. சோ நல்லவனா இருப்பது ஈஸி இல்லைங்க. டேய் பப்பு, உன் வைஃப் இப்போலாம் கோவப்படுறதே இல்லையாம? ஆமாங்க. எப்படிடா சொன்னேன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அது ஒண்ணும் இல்ல, நீ கோவப்படுறப்ப மூஞ்சி சுருங்கி பாட்டி மாதிரி இருக்கன்னு சொன்ன. அந்த நாள்ல இருந்து கோவப்படுறதே இல்ல.